Hi friends, welcome to Agathya Village. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, தஞ்சாவூர் பாரம்பரியமான தேங்காய் திரட்டுப்பால் ரொம்ப சுலபமாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக வந்து பண்ணிடலாம். முக்கியமாக ஒரு மூடி தேங்காய் இருந்தால் போதுங்க, டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். முக்கியமாக வாயில் வச்சதுமே கரையிற அளவுக்கு அல்வா மாதிரி, மஸ்கோத் அல்வா மாதிரி டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி தேங்காய் திரட்டிப்பால் பண்ணுறதுக்கு 1 கப் மூடிய அளவுக்கு வந்து நான் தேங்காய் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு தேங்காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக திருகி எடுத்தாச்சு. 1 கப் அளவுக்கு நல்லா அமுத்தி 1 கப் அளவுக்கு வந்து நான் எடுத்திருக்கேன். இது இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக மிதமான சூட்டில் பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். கேஸ் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததுமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். பாசிப்பருப்பு கம்மியான குவான்டிட்டி இருக்கனால சின்ன மிக்ஸி ஜார் சேர்த்துட்டு ஃபஸ்ட் நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் இது கூட சேர்த்துடலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த பாசிப்பருப்பு பொடியும் இது கூட சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு இது கூட சேர்த்துடலாம். இடியாப்ப மாவு இருந்திங்கன்னா இடியாப்ப மாவு கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், தேங்காயில் இருக்கிற ஈரப்பதத்தில் இந்த அளவுக்கு கொஞ்சம் அரைச்சாச்சு. இதுக்கப்புறமா எந்த கப்பில் நம்ம தேங்காய் எடுத்தோமே அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி மட்டும் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சாஸ்பேனில் 1 கப் அளவுக்கு வந்து வெல்லம் வந்து நான் எடுத்துக்கிறேன். இது வந்து கட்டி வெல்லம். இது கூட வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பொடி வெல்லமாக இருந்துச்சுன்னா நீங்கள் தேங்காய் அரைக்கும் போதே அது கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. கட்டி வெல்லமாக இருந்தால் அது கூட சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து பாகுப்பதம் வர தேவையில்லை. இந்த வெல்லம் மட்டும் நல்லா கரைஞ்சால் போதும். இப்போ பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு. இது இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 2 கீத்து தேங்காய் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வந்து பொன்னிறமாக வர வரைக்கும் ஃபஸ்ட் நல்லா வணக்கிக்கலாம். இந்த தேங்காய் திரட்டிப்பால் பொறுத்தளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா வந்து எதுவும் முந்திரியோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இருந்தாலும் ஒரு ஸ்வீட்டுங்கும் போது கொஞ்சம் நெய் முந்திரியெல்லாம் இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக இது கூட ஒரு 5-6 முந்திரியும் சேர்த்து பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேனில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டையுமே இது கூட சேர்த்துடலாம். பாருங்கள், தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்க்கல. இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாகவே இருந்தால் போதும். இப்போ லைட்டாக வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ கலந்து விட்டுட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த வெள்ளை சர்க்கரை தண்ணியுமே ஒரு டீ ஃபில்டர் வச்சு வடிகட்டி இது கூட சேர்த்துக்கலாம். கட்டி விலங்குனால லைட்டாக தூசு குப்பை ஏதாச்சும் இருக்கக்கூடாது. அதனால் வந்து டீ ஃபில்டர் வச்சு வடிகட்டி நம்ம சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஃபுல்லாக வடிகட்டிட்டு கேஸ் வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு அப்படியே கலக்க இல்லை ஒன்றா சர்க்கரையுமே இந்த தேங்காயும் சேர்ந்து ஒன்றா நல்லா கலந்து வந்துடும். பாருங்கள், நல்லா வந்து கலந்து வந்துருச்சு. இந்தளவுக்கு கொஞ்சம் நல்லா கெட்டியாக வந்து வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கலாம். இதுக்கப்புறமா இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 டைம் மட்டும் நெய் சேர்த்தா போதும். ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் இருந்தால் போதும். ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து அல்வா கண்டிஷனுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஏலக்காய் தூள் சர்க்கரை கூட சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் இல்லைன்னா நம்ம தேங்காய் அரைக்கும் போதே ஏலக்காய் இது கூட சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. கலக்க நல்லா வந்து நல்லா அல்வா பத்துக்கு நல்லா வந்துருச்சு. அப்பப்போ வந்து ஒரு டீஸ்பூன் நெய் கொஞ்சம் கலந்து விட்டு எடுத்து சேர்த்துக்கிட்டே இருந்தோம்னா இந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சால முந்திரி இதெல்லாம் இது கூட சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்குல்லங்க. ஆமாங்க, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். பாசிப்பருப்பு வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி. கிட்டத்தட்ட அதே டேஸ்ட்டில் அல்வா மாதிரி சூப்பராக இருந்துச்சு. வாயில் வச்சதையுமே கரையிற மாதிரி. மறக்காமல் இதே ரேஷியோவில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.